அஸ்ஸலாமு அலைக்கும். மர்ஹூம் எம்.எச்.எம். அஸ்ரஃப் அவர்களின் நான் எனும் நீ கவிதை தொகுப்பிலிருந்து போராளிகளே புறப்படுங்கள். இந்த கவிதை மர்ஹூம் எம்.எச்.எம். அஸ்ரஃப் அவர்களினால் தனது வாழ்க்கையில் எழுதிய கவிதை வரிகளில் கடைசியாக எழுதிய கவிதை வரிகளாகும். இந்த கவிதையை உங்களுக்காக வாசித்தளிக்கும் நான் உடதளவினை மடியே முஹம்மத் நிலூஃபர். போராளிகளே புறப்படுங்கள். ஒரு துப்பாக்கியின் ரவைகளினால் எனது இரைச்சல் அடங்கிவிட்டதற்காய் நமது எதிரி வென்றுவிட்டான் என்று நீ குழம்பிவிடக் கூடாது. அன்றுதான் போராட்டமெனும் நமது இருண்ட குகைக்குள் வெற்றி சூரியனின் வெண்கதிர்கள் நுழைகின்றன என்பதை நீ மறந்துவிடவும் கூடாது. உனது தலைவனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்பதை நீ எப்போதும் மறந்திடாதே. தலைவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்பதனை நான் சொல்லித்தரவில்லையா? என்னை அதற்காய் நீ மன்னித்து விடுவாயாக. நாம் அல்லாஹ்வின் பாதையில் நடந்து வந்தவர்கள். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து அப்பாதையில் நடக்க இருப்பவர்கள். இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான். நமது போராளிகள் யாரும் மரணிக்கப் போவதில்லை. போராளிகளே புறப்படுங்கள். ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை. ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரம். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். தண்ணீரும் தேவையில்லை, பன்னீரும் தேவையில்லை. உங்கள் தலைவனின் உடலில் இரத்தத்தால் சந்தனம் பூசப்பட்டுள்ளதா? அது அவனின் மண்ணறையில் சதா மனம் வீச வேண்டுமெனில் தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். இந்த மையத்தை குளிப்பாட்டுவதால் கடைசி நேரத்தில் தலைமைத்துவ கட்டுப்பாட்டை மீறாதீர்கள். கண்ணீர் அஞ்சலிகள் போதும், கவலைகளை கொஞ்சம் மறந்து தூக்குங்கள். இரத்தத்தால் தோய்ந்திருக்கும் எனது ஆடைகளை எடுத்து வீசாதீர்கள். வேண்டுமெனில் எனது இஹ்ராம் துண்டுகளை அவற்றுக்கு மேல் எடுத்து போடுங்கள். எனது உடலில் இருந்து பொசிந்து வரும் இரத்தச் சொட்டுகள் அவற்றை தழுவும் பசியுடன் இருப்பதை பாருங்கள். எனது மூக்குகளுக்குள்ளும் எனது காதுகளுக்குள்ளும் பஞ்சு துண்டுகளை வைத்தேன். முகத்தோற்றத்தை பழுதாக்கி விடாதீர்கள். எனது மூக்குகளுக்குள்ளும் எனது காதுகளுக்குள்ளும் பஞ்சு துண்டுகளை வைத்தேன். முகத்தோற்றத்தை பழுதாக்கி விடாதீர்கள். சில வேளைகளில் உங்களை நான் சுவாசிக்காமலும், சில வேளைகளில் உங்களை நான் கேட்காமலும், சில வேளைகளில் உங்களை நான் பேசாமலும் இருந்திருக்கிறேன். குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இல்லாதவர்களால் இப்போராட்டத்தில் நின்று பிடிக்க முடியாது. கபரு குழிக்குள்ளாவது என்னை சுவாசிக்க அனுமதியுங்கள். ஹூர்லீன்களின் மெல்லிசைகளை கேட்டு ரசிக்கும் பாக்கியத்தை தாருங்கள். தூக்குங்கள். இந்த மையத்தை இன்னும் சுணங்கவும் தேவையில்லை. தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்துக்கு இன்றே வையுங்கள் முற்றுப்புள்ளி. ஓரத்தில் நின்று கொண்டு ஓயாமல் தர்க்கம் செய்யும் வீரத்துக்கு இன்றே வையுங்கள் முற்றுப்புள்ளி. கருத்து வேறுபாடென்னும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும். மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடென்னும் கரையான்கள் வந்துங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும். மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள்.
வேகத்தை குறைக்காமல் வெற்றியுடன் முன்னே செல்லுங்கள். வேகத்தை குறைக்காமல் வெற்றியுடன் முன்னே செல்லுங்கள். ஆலமரமாய் 1000 விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும். ஆலமரமாய் 1000 விழுதுகளுடன் நமது மரம் வாழ வேண்டும். அதை வாழ்விக்க புறப்படுங்கள். எனது பணி இனிது மடிந்தது. உங்கள் பணிகளை செய்வதற்காய் புறப்படுங்கள். எனது பணி இனிது மடிந்தது. உங்கள் பணிகளை செய்வதற்காய் புறப்படுங்கள். அவனின் நாட்டத்தை இவனின் துப்பாக்கி ரவைகள் பணிந்து தலை சாய்ந்து நிறைவேற்றியுள்ளன. அவனின் நாட்டத்தை இவனின் துப்பாக்கி ரவைகள் பணிந்து தலை சாய்ந்து நிறைவேற்றியுள்ளன. விக்கி அழுது வீணாக நேரத்தை ஓட்ட வேண்டாம். தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். விக்கி அழுது வீணாக நேரத்தை ஓட்ட வேண்டாம். தூக்கி விரைவில் எடுத்துச் சென்று தொழுதுவிட்டு அடக்குங்கள். இது மர்ஹூம் MHM அஸ்ரஃப் அவர்களினால் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக எழுதப்பட்ட கவிதை வரிகள். இந்த கவிதையை உங்களுக்காக வாசித்தளித்த நான் உடுத்தலை விண்ணை மருகே முஹம்மத் நிலூஃபர்.